ஹாய் ஃபேமிலிஸ், எல்லாருக்கும் மாலை வணக்கம். மகாலட்சுமி தாயாருக்கு நம்ம வீட்டில் எப்படி பூஜை பண்ணுறோம் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஒவ்வொரு வீட்லேயும் ஒவ்வொருத்தவங்க மாதிரி ஒவ்வொருத்தவங்க பூஜை பண்ணுவாங்க. நம்ம வீட்டில் எப்படி பூஜை பண்ணியிருக்கோம் அப்படின்னு தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். மகாலட்சுமி தாயாருக்கு பூஜை பண்ணுறதுக்கு என்ன தேவைன்னு பார்த்தீங்கன்னா, அம்மாவோட சிலையோ ஃபோட்டோவோ எது இருந்தாலும் எடுத்துக்கோங்க. ஃபோட்டோவாக இருந்தால் பன்னீர் வச்சு நல்லா துடைச்சிட்டு அம்மாவுக்கு குங்குமம் மஞ்சள்லாம் வச்சுட்டு வாசனை மலர்கள்லாம் சூடலாம். மலர்கள்னு பார்த்தீங்கன்னா அம்மாவுக்கு தாமரை மலர்கள் தான் ரொம்ப விருப்பமானது. சப்போஸ் உங்கள்கிட்ட தாமரை மலர்கள் கிடைக்கலன்னா வெள்ளை நிற மலர்கள் எது இருந்தாலுமே யூஸ் பண்ணிக்கலாம். அதுவும் இல்லைன்னும் பொழுது நம்மக்கிட்ட என்ன மலர்கள் வாசனையாக கிடைக்குதோ கண்டிப்பாக வைக்கலாம், தப்பே கிடையாது. ஃபோட்டோவுக்கு நம்ம மாலைகள் என்ன மாலைகள்லாம் சூடலாம்னு பார்த்தா ஏலக்காய் கட்டி மாலையாக சூடலாம். கிராம்பு கிராம்பையும் மாலையாக கட்டி சூடலாம். நம்ம விக்கிரகம் வச்சுருக்கோம், நம்மக்கிட்ட சிலை இருக்குன்னா சிலைக்கு அபிஷேகம் பண்ணி இதே மெத்தடில் ஏலக்காய் கிராம்பு இருந்துச்சுன்னா மாலை கட்டி போடலாம். போட்டுட்டு நம்ம தீபம்னு பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி நெல்லிக்கனி தீபம், 5 முக தீபம், குத்து விளக்கு தீபம் எல்லாமே இருக்குது. நான் என்ன தீபம் போட்டிருக்கோம் அப்படின்றதையும் பார்த்துடலாங்க. அம்மாவுக்கு மங்கள பொருட்கள்லாம் வச்சு பூஜை பண்ணலாம். தாம்பூலம், வெற்றிலை பாக்கு, பூ பழம்லாம் வச்சுக்கலாம். ப்ளவுஸ் பீட் நம்ம சாங்கியத்துக்கு சின்னதாக கூட வச்சுக்கலாம். அப்படி இல்லை நம்ம வீட்டில் தாம்பூலம் தரப்போகிறோன்னும் பொழுது நீங்கள் ப்ளவுஸ் பீட் நல்ல ப்ளவுஸ் பீட்டாகவே வச்சு நம்ம வீட்டுக்கு வர வச்சு நம்ம கொடுக்கலாம். நீங்கள் வெள்ளிக்கிழமையில் தாம்பூலம் கொடுக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கொடுக்கலாம், தவறு ஒன்றுமே கிடையாதுங்க. நம்ம மகாலட்சுமி தாயாருக்கு தான் வெள்ளிக்கிழமை பூஜை பண்ணுறோம். நம்ம வீட்டுக்கு வரவங்களுமே மகாலட்சுமி தாயாராக தான் நம்ம பார்க்குறோம். அவங்களுக்கு அந்த மாதிரி கொடுக்கறதுல நம்மளுக்கு அந்த நஷ்டம் பொருள் நம்ம வீட்டிலேருந்து போகிறதுன்றது கிடையவே கிடையாது. நம்ம கொடுக்கறதுல தப்பே கிடையாது. வரவங்களுக்கு தாம்பூலம் சாமி கும்பிட்டுட்டு அம்மாவை வணங்கிட்டு நம்ம கொடுக்கலாம். இதில் ஒன்றும் தவறு கிடையாது. அடுத்ததாக மங்கள பொருட்கள்லாம் சொல்லியிருந்தோம் பார்த்தீங்களா. மங்கள பொருட்கள் பார்க்கும்போது நான் எங்கள் வீட்டில் சங்கு, சோழி, கோமதி சக்கரம் இதெல்லாம் வச்சுருக்கேன். இது எல்லாத்துக்குமே நம்ம அபிஷேகம் சிலைக்கு எப்படி அபிஷேகம் பண்ணுறோமோ அதே மாதிரி தான் இந்த பொருட்களுக்கெல்லாம் நம்ம அபிஷேகம் பண்ணி எப்போவுமே தீபம், தூபம், பூக்கள்லாம் வச்சுட்டு குங்குமம் வச்சுட்டு அதே மாதிரி நம்ம எல்லாமே தீபம் தூபம்லாம் காட்டி அம்மா முன்னாடி வச்சுட்டு நம்ம பூஜையை ஸ்டார்ட் பண்ணிடலாம். பூஜை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம மங்கள பொருட்கள் எல்லாமே எடுத்து வச்சிடணும். மங்கள பொருட்கள் பார்க்கும்பொழுது கல்லுப்பு எடுத்துக்கலாம், ஏலக்காய், கிராம்பு, நம்மக்கிட்ட சங்கு இருந்தால் சங்கு, வாசனை திரவங்கள் என்னென்ன இருக்கோ அது எல்லாமே அம்மா முன்னாடி எடுத்து வச்சுட்டு பூஜைக்கு நம்ம ரெடி பண்ணிக்கலாம். நெய்வேத்தியம்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் பால் வைக்கலாம், வசதியாக இருக்கவங்க என்ன வேணால் சக்கரை பொங்கல், பாயாசம் எது வேணால் வைக்கலாம். எதுவுமே இல்லை நான் சிம்பிளாக பூஜை பண்ணணுன்னா அம்மாவோடைய ஃபோட்டோ எடுத்துக்கோங்க. அம்மாவுக்கு என்ன பூ இருக்குதோ பூவை வச்சுக்கோங்க. அவங்களுக்கு முன்னாடி ஒரு டம்ளர் பால், நம்மக்கிட்ட எண்ணெய் இருக்கும், 2 ஏலக்காய் தட்டி போட்டுட்டு அம்மா முன்னாடி வச்சுட்டு 2 பூ பழம் பாக்கு இதெல்லாம் வச்சுட்டு பூஜை பண்ணணுன்னாவே அதுவே சிம்பிளாக முடிஞ்சுதுங்க. அவ்வளோதாங்க. இப்படி கூட பண்ணலாம். நம்ம பெருசாக தான் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. என்னென்ன தீபம் போட்டிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா கல்லுப்பு தீபமும் 5 முக தீபங்களும் தாங்க போட்டிருக்கேன். போட்டுட்டு நான் பூக்களால் அர்ச்சனை பண்ணியிருக்கேன். நீங்கள் குங்குமம் அர்ச்சனையும் பண்ணலாம். பூக்களால் நீங்கள் ஓம் துர்காதேவி நமக, ஓம் மகாலட்சுமி தாயை போற்றி, ஓம் அஷ்டலட்சுமி தாயை போற்றி, உங்களுக்கு என்ன சூத்திரம் தெரியுதோ அதை சொல்லலாம். எதுவுமே தெரியல மகாலட்சுமி தாயை போற்றின்னு கூட சொல்லலாங்க. அவ்வளோதாங்க. நான் இப்படி நம்ம மங்கள பொருட்கள்லாம் எடுத்து வச்சுருக்கோம் பார்த்தீங்களா. நம்மக்கிட்ட சில்லறை நாணயம் எல்லாமே எடுத்து வச்சுட்டு அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கண்ணாடி வச்சுக்கோங்க. நம்ம எடுத்து வச்சுருக்க பொருள் எல்லாமே நம்ம அந்த கண்ணாடியில் தெரிகிற மாதிரி இருக்கணும். அப்போ தான் நம்ம பூஜை பண்ணி என்னென்ன பொருளாக வச்சு பூஜை பண்ணியிருக்கோமோ அந்த பொருள் உள்ளானது குறையாமல் இருக்கும். அவ்வளோதாங்க. நம்ம வீட்டில் இப்படி தான் பூஜை பண்ணி முடிச்சிருந்தோம். உங்கள் வீட்டில் நீங்கள் எப்படி பூஜை பண்ணுவீங்கிறத கமெண்ட்ஸாக சொல்லுங்கள். வீடியோ எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸாக சொல்லுங்கள். தேங்க்யூ.